வணக்கம். மீனவ குடும்பம் நிக்சன், பகுஜன் திராவிட கட்சி மாநில துணைத் தலைவர். இன்னைக்கு நம்ம மீனவ சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு ஒரு நண்டு கதை ஒன்று தடையா இருக்கு. எப்போ பார்த்தாலும் அந்த நண்டு கதையை சொல்லியே நம்மளை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளுற மாதிரி அந்த கதை அமைஞ்சிருக்கு. அந்த கதையை கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இன்னைக்கு அதை கொண்டு வந்திருக்கேன். அந்த கதையை சொல்லிக்கிறேன். ஒரு குடுவையில் நண்டு கிடக்கும். அந்த நண்டு என்ன செய்யுமா, அதுதான் மீனவர்களாம். அந்த நண்டு தான் மீனவர்களாம். அந்த நண்டு என்ன செய்யுமா, ஒரு நண்டு மேலே ஏறும்போது ஒரு நண்டு கீழே பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து போட்டு ஒரு தடவை முன்னேற விடாமல் தடுத்து வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை முடியுது. நிறையா பொதுக்கூட்டங்களில் பேசும்போது அந்த கதையை பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த கதையில் உள்ள உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவாக ஆராய்ஞ்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த நண்டு என்ன செய்யுது, ஒரு குடுவையில் கிடக்கு. அப்போ கீழே உள்ள ஒரு நண்டு 3 பேசிக்கிறது, நீ ஏணி மாதிரி ஒரு நண்டு ஒன்று ஒன்று கடிச்சிருக்கும். அப்போ நீ ஏணி மாதிரி ஒன்று ஒன்று கடிச்சு மேலே ஏறி நின்றுக்கோ, நான் உனக்கு மேலே ஏறி வெளியே போயிடுறேன். வெளியே போய் நமக்கான தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 5 நண்டு, ஒரு 3 4 5 நண்டு மேலே ஏறி வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு ஓரளவுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாக அடையாளம் காட்டிட்டு, தன்னை அடையாளம் காட்டிட்டு என்ன செய்யறது, மேலே இருந்துக்கிட்டு மேலே ஏற நண்டை மேலே இருந்தே தட்டி தட்டி விடுறது. நண்டை மேலே ஏற விடாம அவங்கள மேலே இருந்தே தட்டி தட்டி விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த கீழே உள்ள நண்டுகள் மேலே பழிய போட்டுறது. இந்த கீழே உள்ள நண்டு என்ன செய்யுது, சமுதாயத்தில் வளர விடாமல் இழுத்து இழுத்து போடுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமுதாயத்தில் வளர்ந்து தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக இந்த நண்டு கதையை சொல்லி மீனவர்களோட முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி தான் இந்த கதையை நான் பார்க்குறேன். உழைக்கும் மக்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நாங்கள் மீனவர்கள்ட்ட பயணித்து பார்க்கும்போது எந்த ஒரு மனிதனை தடுக்க முயற்சி இதுவரை பண்ணலை. ஆனால் அதே இந்த மீனவன் வளர்ந்து வெளியே வரும்போது அவன் வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில் தடை ஏற்படுது. இந்த நண்டு கதையில் அந்த எல்லாரையும் சொல்ல முடியாது. 5 நண்டுல ஒரு சில நண்டுகள் இந்த மீனவர்களுக்கு நல்லது செய்ய ஆசைப்படுது. அந்த 2 நண்டு என்ன செய்யணும், ஊடலை போயிட்டு நான் ஏன்ட்ட தாங்க, நான் அந்த மக்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம மக்களுக்கு பயன்படக்கூடிய இடத்துலையும் தடுக்கிறாங்க. இன்னொன்று, ஒரு அரசியல்வாதிகளை பற்றி பேச சொல்லுவாங்க. ஆனால் அந்த தலைவர் வீட்டில் அரசியல்வாதி போய் சாப்பிடுவார். இன்னைக்கு இப்படிதான் நம்ம மக்களுக்கு அந்த கதையை கற்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதையை மாற்றி யோசிப்போம், வரலாறு படைப்போம், மீனவர்கள் ஒற்றுமையை ஒன்றாக்குவோம்.